எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பாக்கல எப்படி தெரியுது? அப்ப ஆரம்பிச்சிடுமா? நல்லா இருக்கே கேட்ட பாக்கல எப்படி தெரியுது? அப்ப ஆரம்பிச்சிடுமா? பாக்கல எப்படி நல்லா இருக்குமா தெரியுது, நான் தான் கேட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பாரு ஆர்டர் காரணம் நோக்கமா இருக்கான் பாத்துக்க. அப்ப ஆரம்பிச்சிடுமா? அதாடி நம்ம உடம்பு அதனால வந்தமா நச்சின போட்டமா போடமான்னு இருக்க கூடாது. வேற எப்படி இருக்கணும்? நாலு பேர் நம்மள வந்து பேசிக்கிறணும். என்ன பேசணும்? வாயில தான். அது என்ன பேசணும்? என்னடா இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெருசா? ஏய் இல்லங்க பாட்டு ஆட்டம் இவ்வளவு பெருசா இவ்வளவு நீளமா இவ்வளவு நேரமா ஆடி இருக்கு. என்னதுங்க? எதை ஆட்டத்தை சொன்னங்க, ஆட்டம் பார்த்து சொன்ன. அது மாதிரி நம்மள பேசிட்டு இருக்கணுங்க. பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி கொட்டாங்கூச்செடி நீ கொட்டாங்கூச்செடி பட்டாம்பூச்செடி
கொஞ்சம் வாயை பொத்துங்க. நாங்க வாங்குறதா நீ என்ன வியாபாரம் பண்ற, இது என்ன வியாபாரம் பண்ற? நான் கருவாடு வச்சுக்கிறேன். இடையில ஏதோ ஒரு கருவாடு சொல்லி அதுவும் பாப்பா கருவாடு விற்கிறாங்க. நான் தொண்டில இருந்து கருவாடு வச்சுக்கிறேன். இந்த புள்ள பூண்டு விற்கிறான். ஏங்க நான் பூண்டு விக்கிறேங்க. பூண்டு இல்லாம கருவாடு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. கருவாடு இல்லாம பூண்டுக்கு வேலை இல்ல. பூண்டு இல்லாம கருவாடு விக்க என்ன வேலை? ஆமா பூண்டு நாயக்கலையா? வா வா மூடுமா. ஏமா வாங்குறதா என்னமா? ஏங்க பூண்டு என்ன எப்படி விற்பனை பண்றது நானு? உங்க பூண்டு எவ்வளவு ரேட்? ஏன் பூண்டு 500 ரூபாய் ஒரு கிலோ. ஐயோ எனக்கு வேற. ஏப்பா கருவாடு உங்க கருவாடு எவ்வளவு பா? ஒவ்வொரு கருவாடா சொல்லு. ஒவ்வொரு கருவாடா சொல்லுங்க. கருவாடு சூடு வெங்கட காரம் கருவாடு. இடையில ஏதோ ஒரு கருவாடு சொல்றாங்க. நான் சரியா தான் சொல்றேன். நான் சரியா சொல்லிட்டு இருக்கேன். பூண்டு வாங்கல வெள்ள பூண்டு வாங்கலையோ. கைகால் குத்தலுக்கு நல்லது, கைகால் வலிக்கு நல்லது, வாயுவுக்கு நல்லது, ஒன்ன மாதிரி கொழுப்பு உள்ள மனுஷனுக்கு நல்லது. நான் கருவாடு வித்துக்கிட்டு இருக்கேன். என் பொழப்ப நீங்க எடுக்காத. நான் மட்டும் பூண்டு வச்சிருக்கேன். என் பொழப்ப நீங்க எடுக்காத. நானும் பல தொழில் பார்த்துட்டேன். நான் பார்க்காத வியாபாரம் இல்ல. சரி இன்னைக்கு நம்ம கருவாடு விற்போம். நான் இங்க வந்திருக்கேன். என் பொழப்ப நீ பார்க்க விடு. ஏங்க என் பொழப்ப ஒரே பொழப்பு தான். பூண்டு வைக்கிறதா என் பொழப்பு. என் பொழப்புல இடையில போய் ஆசைப்படாதீங்க. என் பொழப்பு சீசனுக்கு தக்கன விக்கிறது. எனக்கு எப்பயும் பூண்டு விக்குமுங்க. ஆமா நம்ம கருவாடு தான் பெருசு. ஏங்க பூண்டு தான் பெருசு. கருவாடு இல்லாத குழம்பே இல்ல. ஏன் மூடு தான் பெருசு. குழம்பு பெருசு இல்ல, சிறுசாவில இருக்கு. இல்ல என் மூடு தான் பெருசு. இல்ல அந்த பூண்டு இல்லாம கருவாடு வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இல்லாம கருவாடு இல்லாம மனுஷன் சாப்பிட முடியாது. கருவாடு சாப்பிட்டா பால் ஊறும். ஐயோ அங்க கருவாடு இல்லைன்னா மீன் வாங்க
இருந்தாலும் கருவாருக்கு மட்டும் தான் பூண்டு. பூண்டுக்கு மட்டும் தான் கருவாடு. ஏமா பூண்டுக்கு வேலை கொடுக்கறதே கருவாடுங்க. மருத்துவ குணம் உள்ளது எங்க பூண்டு. எங்க கருவாடு சாப்பிட்டா பால் ஊறும், எல்லாமே கிளம்பும். சரி, பால் கொடுக்குற பிள்ளைகளுக்கு தான் பால் ஊறும். ஆம்பளைக்கு எதியா ஊறும்? ஆம்பளையாளுக்கு இது ஊறும். எது ஊறும்? கேணில தண்ணி ரொம்ப ஊறும், வெடிச்சிரும். இந்த மாதிரி பூண்டு வந்து பொம்பளைக்கு நல்லது, ஆம்பளைக்கு நல்லது, சின்ன குழந்தைக்கு நல்லது, வயசான கிழவங்களுக்கு கூட நல்லது. உன் கருவாடை வச்சு நாய்க்கு கூட பார்த்தாது. அம்மா அப்படி சொல்லாத. நாய் கருவாடு வெறி கொண்டு திங்க. அது மட்டும் தான் திங்கும். அப்படி மட்டும் எங்க வியாபாரத்தை நீ கெடுக்க நினைக்காத. உன் வேலையை நீ போய் பாரு, என் வேலையை நான் பாக்கலாம் இருக்கேன். நீ பாரு, நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வம்பளுக்கு வந்துருக்கான்னு நினைச்சிருக்க. நீ என்கிட்ட வம்பளுக்கு இருக்க. முதல்ல நான் தான் வியாபாரம் பண்ண இங்க வந்தேன். நான் தான் யாரும் பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் முன்னாடி வந்தேன். நான் தான் முன்னாடி வந்தேன். யாரும் வந்தது மாப்பிள்ள? அது நான் தான். அவன் பேச்ச கேட்காத. அதை பத்தி உனக்கு தெரியாது. என்ன நைட்டுக்கு அக்கான்னு சொல்லுவேன். ஒரு மணி என்ன 12 மணி ஆகல அக்கான்னு சொல்லுவேன். 1 மணி ஆச்சுன்னா அத்தான்னு சொல்லுவேன். நீ பேச மாட்டாத. நீ பம்பு இழுக்கணும் வந்திருக்க. நீ எனக்கு எடுக்காம பேச்சுக்கு பேச்சு முதல்ல பேசாம வாய் அடக்கி பேசி நாக்கு இழுக்க மிரட்டாத. ஓடி சொல்றேன். அதான் ரவுடி ராக்கம்மா பாத்துக்க. இந்த மாதிரி நீ விளைக்கம்மா. நீ ஆம்பளை தானடா? அம்மா ஆம்பளை தானே? அம்மா இல்ல சத்தியமா இருக்கா? எனக்கே சத்தியமா. அதான் ஒரு பொம்பளை பிடிச்சி நெஞ்ச பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்குது பாத்துக்கு நீ தள்ளுற என்ன? அப்பா பேச மட்டும் கேட்கவே மாட்டப்பா. அன்னைக்கு ஒரு நாள் சொன்ன 6 வருஷம் தள்ளி பெரிய உண்மையிலே தள்ள சொல்லுவே. சங்கத்துல 12,000 அவதாரம் போடுற தேவையான்னு கேட்கணும். அந்த பயம் இருக்கணும். இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளைங்க. அந்த நீ பயம் பண்ணி சொல்லாத. சத்தியமா சாமி புத பிடிச்சி தள்ளிய விட்டாலும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா? இந்த வழி பாக்குறேன். எனக்கு பிரச்சனை பண்ணாத. பெரிய மோசமானவன். முத்தம் கொடுக்காத மீச குத்தது மயில புணுங்குறாங்க. கண்மை ஒட்டுது. காலையில எல்லாத்தையும் அழிச்சு கொடுத்து விளையாடுவான். என்ன பண்ணுறது? ஐயா பாரு, நீ பம்பு இழுக்கிட்டு வந்திருக்க. பொம்பளை ஆளுக்குதான் மேட்டு வைக்க முடியும். வேற யாரும் மேட்டு வைக்க பாரு. சித்தாட கல்வி விறகடிக்க போனாலா கத்தால முள்ள கொத்தால குத்துச்சா அந்த மாதிரி கலையாருக்கு ஓங்கத 4 3 7 அந்த புள்ளைய விட்டு நாயக்க கேளாங்க விளையாங்க. காக்கா கருண்டுச்சா டால புடுற ஜட்டிய புடுறடிச்சாம்ல. அக்கா முட்டை அக்கா பூண்டத்துல விட்டு போட்டாலாம் புறுப்புறுன்னு குசு. வெக்கங்கட வச்சுக்கிட்ட போனாலா அவன் சத்த இடி சராத்தல் தரேனானா. அம்மால கிடக்க கெண்ட அந்த பிள்ளைக்கு பெரிய புண்ணால என்ன விலை. வெத்தல கிடக்க கிண்ணியில போட்டு துப்புமே ஐயோட சுருக்கு பையனானா. அதானே வேற எதுவும் சொல்லிடுவேன்னு நினைச்சேனா. எனக்கு பயிர் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரானா? என்னவோ ஏதோ நீ செய்வேன். கோயில கிடக்க மத்தியில போட்டு துப்புமே ஐயோட போஸ்ட் ஆபீஸ் வேணானா. புச்சில புச்சில இந்த பாரு. சும்மா நக்கல் பண்றது நையாண்டி எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். இந்த பாரு கார்த்தி, என்னைய பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது. உன்னையும் போடுவேன், உங்க அப்பத்தாவையும் போடுவேன். உன்னையும் போடுவேன், உன் அப்பனையும் போடுவேன். எங்க அப்பனை நீ போட முடியாது. எப்படி? அவனுக்கு ஓலை கொடுக்கு. சண்டே சொன்னானா? நீங்க அப்பத்தா போறீங்க. எங்க போடுவேன்? உங்க அப்பத்தால என்ன வேணாலும் செய்வேன். எங்க அப்பத்தா செத்து போயிட்டாங்க. செத்து போன கிழவிய சோய் வச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. சொன்ன மாதிரியால என்ன பறிச்சு தாலி வச்சு வச்சிருவாங்க. செட்டில கட்டுறான்னு சொல்லுவாங்க. தேவையாது இந்த வேலை பாத்துக்கு தெரியா நீ? மணிக்கு என்ன ஏதாவது செஞ்சாதான் என்ன வாய்க்குனால என்ன பேசுற நீ? ஆமா ஆமா ஆம்பளை எதையும் செஞ்சாதான் சாதனை. ராஜா சொல்ல வேண்டியது ஆம்பளை மீச வச்சு ஆம்பளை சொல்லணும். இந்த மாதிரி பென்சில் வச்சிருக்கீங்களா சொல்ல கூடாது. சொல்லாத மீசையை போய் குறை சொல்லாத. ஒட்டிக்கிற கண்மை. நாங்க எப்பவுமே மீசையில எல்லாம் ரொம்ப கௌரவமா வாழ்றோம். பார்த்தா தெரியுது. வந்துட்டாரு அங்கேருந்து ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு என்னையும் மறுபடி இதையும் மறுபடி ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு. என் பொழப்பே ஆட்ட பொழப்பிட்டேன். ரொம்ப ஆட்டாத அறுத்து விழுந்துரும். நீங்க ஓகேன்னு சொன்னா நான் ரெடியா இருக்கேன். எதுக்கு? அத வாங்குறதுக்கா? ஆட்ட பொழப்பு. கார்த்தி நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. கார்த்தி நீ ரொம்ப ரொம்ப குறைச்சு பேசிக்கிட்டு இருக்க. கார்த்தி வந்து எனக்கு வராது. வந்துச்சுன்னா பின்னாலவோ பாத்ரூம் அடைச்சு கிடக்கு. கோபம் வராது. என்ன செய்வேன்? கொட்டை தெரிஞ்சு பேரு தெரிஞ்சுக்க. தாம கொட்டை தெரிஞ்சு பேரு. புருஷன் மசுரனா இருப்பேன். வாங்கிட்டா பொண்டாட்டி எப்படி இருப்பா? வேலைக்கு பொண்டாட்டி இருக்க மாட்டா.
பண்ணிடுவா நைட்டோட நைட்டா உடனே. அதுக்காக நைட்டா கொள்ளான்னு சொல்லிட்டு நாடகத்துக்கு வந்தது. இப்ப கொள்ளலாம் நினைச்சிட்டு வந்திருக்கேன் நீ. எப்படி ஆளுமா எதுக்கு வந்திருக்கப்ப? ஏமா என் குழப்ப பாப்பம் வந்து நான் என் குழப்ப பார்த்து தானே இருக்கேன். எனக்கு நம்ம பெரிய பொண்ணு குழப்பு குழப்பு நார குழப்பு குசு கோழி பழப்பு போடா நார பயல ஒரு கேன பயல ஆமா ஒரு கேன சிரிக்கி நீனோ சரி பொம்பளை பிள்ளை வந்து அனுஜ வீரப்பள வெறுப்பையில நாதிட்டுப்பள முள்ளப்பரப்பள புடிச்சைப்பள அந்த மேல இந்த மேல வாங்கி குடிச்ச மேல வெக்கக்கட மேல துப்புக்கட மேல மானக்கட மேல மலையக்கட மேல மூஞ்சி முகல் கட்டி பாரு கேளு தூய்மையை பிடிக்கணும்னு கேளு அதை பத்தி கவலையே பட மாட்டேன் நீ என்ன கேட்டாலும் நான் செவனே நிக்கிறேன்னா உனக்கு ஒண்ணு இல்லையா அப்படி இல்ல நீ என்ன கேட்டாலும் போடான்னு சொல்லு வாடான்னு சொல்லு கேன போய் கிறுக்கு போய் சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் செவனே தான் நிக்கிறேன் ஏன் எல்லாம் இந்த உண்டியலுக்கு தாண்டா எந்த உண்டியலுக்கு மனுஷன் சம்பாதிச்ச நேருக்கு ஒரு மஷரும் புலப்பே நாரண உழைப்பாட்டே இருக்கு ஆமா நார போது பாத்துக்க அப்படி சொல்லாத எதுலயும் வெற்றியோட இருக்கணும் உன் வேலையை நீ சொல்லு என் வேலையை நான் பாக்கலாம் இருக்கேன் ஓ வியாபாரத்தை அப்ப என்ன வியாபாரம் பூண்டு விற்கிறீங்க நீங்க இப்ப என்ன வியாபாரம் நீங்க விற்கிறீங்க இப்ப வந்து எழுதப்பழம் வச்சுட்டு இருக்கேன் எழுதப்பழம் நான் என்ன வைக்க தெரியுமா என்ன வைக்கிற பூட்டுக்கு சாவி போடுறேன் பூட்டுக்கு சாவி போடுறியா உங்க பூட்டுக்கு சாவி போடணும்னா சொல்லுங்க 5 சாவி ரெடியா இருக்கு ஏஜென்டோட சேர்த்து 6 சாவி கம்பெனி சாவி அவங்க கம்பெனி கடையில ஏமாத்துவாங்க இதுல அம்புட்டு ஒரிஜினல் சாவி துரு பிடிக்காத சாவி அம்மா உங்க பூட்டுக்கு சாவி போடணும்னா சொல்லுங்க இல்லங்க நாங்க கேட்கவே இல்லையே கேட்கவே இல்லையா சாவி விட்டா நீங்க சொன்னா போறப்பா சாவி இருந்தாலும் என்னடா என்னவோ டீ சொல்ற மாதிரி ஏறங்குற நீ என்ன வைக்கிற அதாமா நான் பூட்டுக்கு சாவி போடுற வேலைமா அதான் நான் சொல்லிட்டேன் நீங்க ஓகேன்னா சொல்லுங்க நான் சாவியை போட்டு டக்குன்னு அடுத்த ஊரு போறேன் எங்களுக்கு சாவி எல்லாம் இருக்கு எங்க அப்பத்தாக்கு வேணா சாவி இல்ல உங்க அப்பத்தாவுக்கு உங்க அப்பத்தாவுக்கு எங்க பெரியப்பா ஒரு ஆள் இருக்காரு இல்லங்க நீங்க வர உங்களை தான் கூப்பிடுறேன் ஐயோ நான் கூட பேசல நான் மாட்ட முடியாது எங்க பெரியப்பா தான் அதுக்கு சரியா வருவாரு அவட சொல்லக்கூடாதுங்க உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்க நான் ரெடி எல்லா சாமான்களும் திருப்பி இல்ல செட்டா கொண்டு வந்திருக்கேன் ஏங்க எங்களுக்கு சாவி இல்லாம நாங்க வச்சிருக்கோம் கதவு சாவி ஐயா அதான் தவறு பூட்டு இல்லாத சாவி இருக்கு வச்சுக்கப்படாமா சாவி இல்லாத பூட்டு வச்சுக்கப்படாது ஆளாலும் பிரச்சனை பண்ணுவாங்க வரதே முறையெல்லாம் போட்டு பாப்ப சேர்ல சேர உழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாக்குறேன் மாங்கலத்திலே என்னமா என்னமா வியாபாரம் பார்த்துருக்கியா என்னமோ மாங்கலி கீங்கலி சொன்னீங்க என்ன பழம் வைக்கிறீங்க நீங்க மாம்பழம் வைக்கிறேன் மாம்பழமா சரி மாம்பழம் ஒரு பழம் எவ்வளவு நீங்க வைக்கிறீங்க ஒரு பழம் 50 ரூபா இல்ல பாப்பா 2 பழம் 100 ரூபா கொஞ்சம் விலையை அனுசரிச்சு போடுமா உங்களுக்காக 99 ரூபா அம்மா நாங்கெல்லாம் நாடக செட்டு நாங்க மட்டும் கரகாட்ட செட்டா இல்லம்மா நாங்க இதே புலப்பா திரியலாம் நாங்க மட்டும் மாம்பழத்தை மட்டும் கொஞ்சம் விலையை மட்டும் அனுசரிச்சு சொல்லு மாம்பழத்தோட விலை 100 ரூபாங்க 2 மாம்பழம் பாருங்க நீங்க ஆசையா தெரிஞ்சவர் புரிஞ்சவர் அறிஞ்சவர் கேக்குறீங்க எங்களுக்காக உங்களுக்காக சாந்தி நல்ல கைய புடி கேளுங்க உங்களுக்காக சரி ஒரு ரூபா சொல்றது கழியா முன்னாடி தர வேண்டிய வீட்டுல இருக்க போட்டு நம்பரு இந்த மாதிரியா நீ தெரிஞ்சவரை அறிஞ்சவருக்காக 1 ரூபா குறைச்சிட்டு 99 ரூபா உனக்காக பார்த்து சொல்லுமா பார்த்து சொல்றேன் மாம்பழம் வைக்கிறவங்க ஒண்ணும் பெருவாட்டு மாதிரி தெரியுது அத விலையை கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லுமா 98 ரூபா மாம்பழம் சாப்பிடுறாங்க சாட்சி கூட புடிச்சு பாப்போம் சாப்பிட்டு பாப்பா இந்த அம்மாட்ட ஒரு கீத்து வாங்கிக்கிறா நம்பி நமக்கு ஊர்ல உள்ள ரூம்குள்ள இருக்கு அந்த பாத்ரூம்குள்ள இருக்கு ஆமா மாம்பழத்தை கொஞ்சம் அனுசரிச்சு விலையை அனுசரிச்சு சொல்லுங்க நீங்க வந்து மாங்காய்க்கு சொந்தக்காரா
அம்மா வாமா 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 அம்மா வந்துட்டு போமா அம்மா ஒரு தடவை வந்துட்டு போமா அதுதான்மா எனக்கு தேவை தேன்மொழி பூங்கொடி பாடி போச்சே ஓஞ்சடி தேன்மொழி போச்சா பூங்கொடி மைமையுள்ள மன்னாரே மச்சா என்ன சொன்னாரே ஆத்தங்கர ஓரம்மா நண்டு பிடிக்க சொன்னாரு மன்னாரே மைமையுள்ள மன்னாரே மச்சா என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரம்மா நண்டு பிடிக்க சொன்னாரு அறிய மாட்டேன்னு சொல்லாதடி பலிக்குது என் மனசே கோபப்படமே வாங்கிக்கடி அடியே ராசாத்தி ஆடி புள்ளே பாடி புள்ளே ராசாத்தி ரோசாப்பு ஊட்டியிலே வாங்கிட அறிய மாட்டேன்னு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது மச்சான் எப்ப வர போற மச்சான் எப்ப வர போற பத்து வேல பாம்பானி முத்தம் தர போற மல்லிப்பூ வச்சு வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது எப்ப வர போற மச்சான் எப்ப வர போற பத்து வேல பாம்பானி முத்தம் தர
என்ன புது பாட்டு பாம்பு சடையலையும் மங்கம்மா பாம்பு தலையலகி மங்கம்மா 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 பக்கத்துல வந்து சுப்பம்மா எங்கம்மா அடடட, புதுசு புதுசா அது நல்லா என்ன பாடுறீங்க. இதெல்லாம்? திஸ் இஸ் லவ் உங்களுக்கா? Oh my God. காதல் ஒயிட் இஸ் லவ் வந்திருக்கணும்ல. இதுவரை இதுவரை யாரையும் காதல் பண்ணதில்லை அந்த கரண்ட் ஷாக் அடிச்சது. கரெக்டா ஷாக் அடிச்சான்னா நீங்க அடிச்சான்னா என்ன எல்லாம் ஒண்ணுதான். பண்றீங்களா? உங்களை என்ன சொல்ல வரீங்க? காதல் பண்ணலான்னு இருக்கேன் காதல் பண்ணலாம் நினைச்சீங்களா? என்னையவா? ஏங்க நான் முன்ன பின்ன காதல் பண்ணதே இல்லைங்க. அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? காதல்னா கருப்பா இருக்கும் கருப்பாவா? கருப்பா அப்புறம்? லவ்னா வெள்ளையா இருக்கும் Oh my God. எங்கங்க இருக்குது? என்னம்மா? எங்க விக்குது? அது நம்ம சங்கத்திலே தான் இருக்கு ஓரமா செட்டியார் கடையில் இருக்கு சரிங்க. உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படியா? நீங்க யாரையாவது காதல் பண்ணிருக்கீங்களா நான் யாரையும் பண்ணதே இல்லைங்க. அவங்க தான் பண்ணுவாங்களா அப்ப ஓ, காதல் பண்ணது இல்லைங்க. உங்களுக்கு இழுத்த கசையா இருக்கா? ஓ இழுத்து செய்ய சொல்றாரோ ஆ, ஓகே உங்களுக்கு காதல் ஆசை இருக்கான்னு கேட்டேன். எந்த வேலை செய்யறது இந்த வேலை நல்லா இருக்கு வாய பாரு, வாய பிடிச்சு கிழிச்சு விடுச்சு. அதான் காதல் பண்ணையில கருப்பு வரணும் நான் காதல் பண்ண எப்படி தெரியுமா பால ஊத்த வந்த கண்ணம்மா நீ கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வாழ்க்க வந்தது சொல்லம்மா மாறாம போட்ட வந்த மாறே மாறே மந்தார பூவன் தேனே தேனே அடி அஞ்சுரமே அடி ரஞ்சிதமே அடி அஞ்சுரமே அடி ரஞ்சிதமே கண்ணில பால நம்ம கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வாழ்க்க வந்தது சொல்லம்மா தூத்துக்குடி முத்தருக்கு கோர்த்து வச்ச பல்வர் பார்த்தா அது சுதியேறி அறியாத்தா அது சுரம்பாடுதி சாத்துக்குடி சாரனுக்கு பேச்சு வச்சேன் கண்ணத்து தாரே அத முழுசாகத்தா பக்கவாரே அள்ளி கொடுதாகத்தா உன்னிடம் பட்டது பட்டது என்னவோ பண்ணது பண்ணது பட்டது பட்டது என்னவோ பண்ணது பண்ணது ஊரேறு பொதுவாகத்தா சுகையீரேறு மெதுவாகத்தா கண்ணில பால் கண்ணில பால் கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ இளவான வார்த்தை வந்தது சொல்லம்மா கல்லழகர் கோவிலே கண்ணெடுத்த கண்ணேசி நேரு வந்து நடை போட்டது நெஞ்சில் வந்து எடை போட்டது தாம்பூலம் போடாமல் அரிசி வந்த பச்சைக்கு தோளில் வந்து சுரமாடுது அதை பார்த்து அது சுகம் தேடுது மேலத்தை பட்டணும் பட்டணும் தாலியே கட்டணும் கட்டணும் மேளத்தை பொட்டனு பொட்டனு தாலியே கட்டணும் கட்டணும் ஆசாத்தி எனக்காகத்தான் இந்த ராசாம உனக்காகத்தான் கண்ணில பால நம்ம கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்தை வந்தது சொல்லம்மா மாலாப்பு போட்டு வந்து மாறே மாறே பந்தார பூவில் தேனே தேனே
பின்னால போடா. அது இல்லைங்க காதல். நானும் ஒரு பெண் தானே. ஆமா, எனக்கு வரத்தான் செய்கிறேன். என்ன அதுவே சொல்லிக்கிறது. எனக்கும் காதல் என்ற ஒரு ஆசை இருக்கத்தான் செய்கிறேன். காதல் இருக்கணுமா? நான் இப்படி பண்ண நினைச்சிட்டு இருக்கேன். எப்படா நீங்க எப்படி யார் எழுதா? ஏ ரசாவே ஓ ரசாத்தி ஏ ரசாவே ஓ ரசாத்தி காதல் பண்றேன் சொல்லிட்டு இந்த பிள்ளைய வாட்டில காலையில பேக்க தூக்கிட்டு போயிருங்க. நம்ம காலையில கட்டிங்க கொடுத்து தெரிய வேண்டியதான். பாட்னர் லீவ்ல இருக்காருப்ப. இவன் போனா போட்டுமியா? எனக்கு என்ன பொம்பளை பிள்ளை கிடைக்காது. இவங்க அம்மா இருக்கு. போய் பொண்ணு கேட்போம். அண்ணே வாணி நல்லா இருக்குதா?